ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் வந்து அட்மிஷன் பண்ணால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. என்னென்ன இப்போ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து இப்போ அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஏஜெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ ஏஜெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி போகிறது எப்படின்னா ஒரு எப்படின்னா நமக்கு மணி லாஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இது இந்த யூனிவர்சிட்டியில் வந்து இவ்வளோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா அவங்க வந்து எப்படின்னா ஓனாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களை வந்து எங்கேயாவது ஒரு மிஸ்கைட் பண்ணுறக்கோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி பண்ணுறக்கோ ஸோ நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் அட்மிஷன் போகிறது ரொம்ப நல்லது. ஏன் நான் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அங்கே உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அங்கே உள்ள சுச்சுவேஷன்ஸ், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து தப்பாக போய் மாட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி வேஸ்ட். அதே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் கண்ட்ரீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இயர் ப்ரோக்ராம் அப்படின்னா தான் அந்த கான்செப்ட் தான் 6+1 இயர் இருந்துச்சு. 6 இயர் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆகும். 7 இயர்ஸ் அங்கேயே நீங்கள் இருந்துருவீங்க. ஸோ 3 இயர்ஸில் வந்து நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணணும். சப்போஸ் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டிகிரி வந்து அன்வேலிட், அதாவது டிகிரி கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கனால இப்போ என்னோட சுச்சுவேஷன் என்னென்ன அப்ராட் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிர்கிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5+1 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இருந்துச்சு. இப்போ 6 இயர்ஸில் மேக்ஸிமம் முடிஞ்சிடலாம். ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான். கிர்கிஸ்தான் கண்ட்ரீஸில் ஃபீஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு போனீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ மைல்டாக அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் வேணும் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 7 to 8 lakhs அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். செகண்ட் இயர்லேருந்து 4 lakhs 5 lakhs அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கிர்கிஸ்தானில் வந்து பெஸ்ட்டாகவே கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும், நல்ல பெஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸாக இருக்கணும்னீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்தால் 7 to 8 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ செகண்ட் இயருக்கு வந்து 4 to 5 lakhs அந்த மாதிரி வரும். மற்ற எல்லா ஆல் ஃபெசிலிட்டிஸ் லைக் இந்தியாவில் என்ன மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த அளவுக்கு மோஸ்ட்டில் வந்து கிர்கிஸ்தானில் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா ரொம்ப லோ ஃபீஸில் உள்ள ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயர்ஸே வந்து 5 lakhs பே பண்ணால் போதும், இன்க்ளூடிங் அவங்களே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெல் எக்யூப்டு டிஜிட்டலைஸ்டு கிளாஸஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 lakhs 2.5 lakhs அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். 2.5 2.8 சம்திங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வித் பேங்க் லோனோட உங்களுக்கு யூஸ் ஆகும். எனக்கு இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 8 lakhs 8 to 9 lakhs மேக்ஸிமம் வரும். செகண்ட் இயருக்கு வந்து 4 lakhs 5 lakhs அந்த மாதிரி இருக்கும். இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சீப் அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏஜென்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கு எல்லாமே நாங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ காலேஜில் மோஸ்ட்லி வந்து காலேஜில் அட்மிஷன் போட்டுருவோம், எப்படி இருந்தாலும் ஆன்லைனில் போட்டுருவாங்க. அவங்க ஆன்லைனில் தான் போட்டுருவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா. போட்டுட்டு உங்களுக்கு வந்து வீசா கொடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே போய் சரியாக இது பண்ணணும், அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் தான் போய் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இல்லை மோஸ்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பர்சன் வந்து நீங்கள் இதை பண்ணி போடுறது ரொம்ப பெட்டர். ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். ஸோ நீங்கள் வந்து ஏஜென்சி மூலிமா கன்சல்டன்ட்டு அவங்க இருக்காங்க, அவங்க மூலிமா போட்டு தராங்க, ஏன்னா ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 lakhs வந்து நீங்கள் வந்து மணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது கீழே போட்ட மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து மேக்ஸிமம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடுறது நல்லது.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் பாஸ் வித்தவுட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் நீட் வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் சுத்த ரொம்ப ரொம்ப மோசமான, அதாவது ரொம்ப மிஸ்கைட் பண்ணுறாங்க. வித்தவுட் நீட்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு நீங்கள் அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கவே முடியாது. ஏன்னா அப்படியே படித்தா உங்களுக்கு இந்தியாவில் வந்து நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டு அந்த எம்சிஏ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து வித்தவுட் நீட்லாம் வந்து அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கவே முடியாது. படிக்கலாம், பட் ஆனால் இந்தியா வந்து எஃப்எம்ஜி இருக்கிறப்ப போகாதீங்க. வந்து எல்லா கன்சல்ட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ்கைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போய் மாட்டினீங்க, அந்த அவங்க விரிக்கிற ட்ராப்பில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது போய் சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அவங்க அந்த கமிஷனுக்காக இது பண்ணுவாங்களே தவிர உண்மையை வந்து மோஸ்ட் ஆஃப் தம் கன்சல்டன்ட்டையும் அவாய்ட் உண்மையாக பேச மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இதாக இருக்குது வேணும் எனக்குன்னா, நான் வந்து அப்ராடில் படிக்கிற ஒன் ஆஃப் த எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டினாலும் சரி நம்ம காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு, அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த சேம் லைக் தான் வந்து நம்ம வந்து இப்போ இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வாங்கணும், இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.